சிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா குதிகால் வாதம். நிறைய பேருக்கு குதிகால் வலி, தூங்கி எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கால் கீழே வச்சு ரொம்ப நேரம் ஊன முடியல, பெயின் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப வலியா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, இல்லைன்னா சும்மா இருக்கும் போதே வலி வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வாதம் அதிகமா இருக்கிறதுனால வருது, ஒபேசிட்டியானால வருது, வீக்கா இருக்கவங்களுக்கும் வரும், அதுக்கப்புறம் இடுப்புல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் வரும். சோ இந்த மாதிரி இது நிறைய டைப்ல வருது. அது எந்த டைப்னு நீங்க என்ன தப்பு பண்றோம்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. அதையும் லைஃப் ஸ்டைலையும் மாத்திக்கோங்க. இதுக்கு உடம்புல ஹீட் ஜாஸ்தி ஆனா கூட வருங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்திக்கிட்டு இதனோட உணவு முறைகளை என்னன்னு பார்க்கலாம். இப்ப குதிக்கால் வலிக்கு உணவு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். வைட்டமின் சி எதுல இருக்கு? நெல்லிக்காவுல இருக்கு, கொய்யாவுல இருக்கு, தக்காளியில இருக்கு, அதுக்கப்புறம் ஆரஞ்சுல இருக்கு, சாத்துக்குடியில இருக்கு, அப்புறம் காய்கறிகள்ல வரல மஞ்சள் நிற காய்கறிகள்ல அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கும் போதும் உங்களுக்கு அது ரொம்ப அற்புதமா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணுங்க. நீங்க நம்ம அந்த உடம்பு கை காலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றத்துக்கு யோகா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது ரெகுலரா நீங்க யோகா பண்ணணும். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் குதிக்கால பாத்தீங்கன்னாக்க நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கணும். இப்படி முன்னாடி பின்னாடி, அப்புறம் முன்பக்கம் சைட்ல, இந்த மாதிரி நல்லா அந்த குதிக்கால் ஹேங்கிள் நல்லா ரொட்டேட் பண்ணணும். நல்லா பாருங்க, இந்த மாதிரி ரொட்டேட், இந்த பக்கம் ரொட்டேட், அப்புறம் சைட்ல அப்படி ரொட்டேட் பண்ணீங்கனாலும் அதுல இருக்கிற சர்க்குலேஷன் நல்லா கொடுத்து பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பூராதி தைலம், பிண்ட தைலம்னு உங்களுக்கு கடையில கிடைக்கும். அந்த தைலத்தை நல்லா அப்ளை பண்ணணுங்க. நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா சூடு பிறகு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிருங்க. எந்த பெயினா அப்படியே நல்லா பாத்திரத்துல நல்லா தேய்ச்சிட்டு குதிக்கால அது வலிக்கிற இடத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா சூடு பண்ணுங்க. சூடு பண்ணி அதுல கல்லுப்பு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா சூடா இருக்கும் போது 2 காலையை வச்சு அதுல நல்லா உட்காந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. சோ இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வலி குறையும். இன்னொரு மெத்தட் நம்ம கிராமத்துல செய்வாங்க இல்லைங்களா, நம்ம பாட்டி வைத்தியத்துல செங்கல் இருக்கும் பாருங்க. செங்கல் அடுப்புல நல்லா சூடு பண்ணிடுவாங்க. நல்லா சூடு பண்ணி இப்ப நீங்க உங்களுக்கு வலி இல்லைன்னா அந்த செங்கல் எடுத்து நம்மளுடைய கேஸ்ல கூட தோசை சட்டி, இரும்பு வடை சட்டியை வச்சுட்டு கூட அதுல நீங்க சூடு பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி செங்கலை சூடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் எருக்கையில கிடைக்கும், நிறைய கிராமத்துலயும் கிடைக்கும், இப்ப நகர்புறத்துலயும் கொஞ்சம் ஓரமா இருக்கிற இடத்துல எருக்கலை கிடைக்குது. அந்த எருக்க இலைய பிச்சுட்டு அந்த தலைய லைட்டா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதை அடுப்புல வாட்டணுங்க. லேசா இந்த தோசை சட்டியில திருப்பி திருப்பி வாட்டினீங்கன்னா லைட்டா சூடாகும். அந்த சூடா இருக்கிற கால் பொறுக்கிற சூட்ல அந்த செங்கலையும் சூடு பண்ணி அது மேல அந்த எருக்கலை வச்சு கால் பொறுக்கிற சூட்ல 2 காலையும் அது மேல வைங்க. நல்லா அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். அடிக்கடி செய்ய ஆரம்பிங்க, ரிசல்ட் நல்லா கொடுக்குங்க. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது குதிக்கால் வலியிலிருந்து கொஞ்சம் நீங்க நல்ல தீர்வு கிடைக்கும். சோ அப்புறம் எதனால வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டைமுக்கு தூங்குறோமா, டைமுக்கு எந்திரிக்கிறோமா, நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றோமான்னு பாத்துக்கோங்க. இந்த முளைக்கட்டிய தானியங்கள்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவுகள்லாம் கொள்ளு, எள்ளு, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கம்பு பால், சோளப்பால், கம்பு பால், சோளப்பால், ராகி பால் எல்லாம் கால்சியம் நிறைய இருக்கு. அது எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க காலையிலேயே ஒரு ராகியை ஒரு தேவையான அளவு சின்ன டம்ளர்ல ஊற வச்சிருங்களேன். ஊற வச்சுட்டு நைட் எடுத்து அதை வடிச்சிட்டு அதை முளை கட்டி வச்சுக்கோங்க. முளை கட்டி அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னாக்க முளை கட்டி இருக்கும். அதை முளை கட்டினதை நீங்க மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தி நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. நல்லா அரைச்சிட்டு பிறகு வடிகட்டிங்கன்னா அந்த பால் மட்டும் வருங்க. அந்த பாலுல நீங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா பனவெல்லம் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேவைப்பட்ட போது அரைக்கும் போது ஒரு ஏலக்காய் கூட போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்டா இருக்குங்க. சோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கம்பு பால், ஒரு நாளைக்கு சோளப்பால், ஒரு நாளைக்கு ராகி பால், ஒரு நாளைக்கு கோதுமை பால், இந்த மாதிரி குடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் கிடைச்சி அந்த வாதெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு பெயின் நல்லா ரெடியூஸ் ஆகி ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப ரிசல்ட்டா இருக்கும். குதிக்கால் வாதம் எதனால வருது? குண்டா இருக்கவங்களுக்குன்னு தெரியுமா? குண்டா இருக்கவங்களுக்கு ரொம்ப வெயிட் அழுத்துறனால, அவங்களுக்கு சர்க்குலேஷன் இல்லாதனால அந்த குதிக்கால் வலி ஜாஸ்தி ஆகுது. சில பேருக்கு பெயின் வராது, ஆனா சில பேருக்கு வரும். சோ அப்ப அவங்க குதிக்கால் வலி வரும். அதுக்கப்புறம் ஒல்லியா இருக்கவங்களுக்கு எதனால வருது? நர்வ் சிஸ்டத்துல ஸ்ட்ரென்தன் இல்லாம வீக்கா இருக்கனால வரும். இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கும், ஹெச்பி கம்மியா இருக்கும், அதனாலயும் வருங்க. சோ இதெல்லாம் காரணங்கள் வரத்துக்கு. இத நாம இந்த நான் சொல்லி கொடுத்த மாதிரி தண்ணிக்குள்ள கால் வச்சு உப்பெல்லாம் போட்டு எலுமிச்சை புளிஞ்சு வைக்கிற
தண்ணிக்குள்ளார பாத்தீங்கன்னாக்கா வைக்கும் போது அவங்களுக்கு அந்த பெயின் குறையும். அது எப்ப பண்ணலாம் அப்படின்னா, நைட்டு படுக்கிறதுக்கு போறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி பண்ணலாம். ரொம்ப பெயினா இருக்குன்னா காலையில எந்திரிச்சும் ஒரு தடவை வைக்கலாம். சோ 2 நேரமும் நீங்க பண்ணலாங்க. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா வலி இருக்கும் போது ஹெவியான உணவுகள் எடுத்துக்க கூடாது. ஹெவியான உணவுன்னு என்னது? நான்வெஜ், கிழங்கு வகைகள், எண்ணெயில பொரிச்சது, பீஸா, பர்கர், பன்னீர், இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்க கூடாது. அது மேக்சிமம் நைட்ல எடுத்துக்க கூடாதுங்க. நைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வாதம் ஜாஸ்தியாகி காலையில எந்திரிக்கும் போது உங்களுக்கு பெயினா இருக்குங்க. சோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பெயின் எல்லாம் குறைஞ்சு உடம்பு நல்லா இருக்கும்போது கொஞ்சம் படிப்படியா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.